ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சியோல் பஸ்டர்ஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஜூனியர் காரனை கூப்பிட்டு சீனியர் கார்ல போயிட்டு இருக்கும் போது அவருக்கு தெரிய வருது இவன் இதுதான் ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரான்னு. அட நாசமா போனவனே, இதுக்கு முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா டிராபிக்ல இருந்தேன்னு சொல்றான். ஏண்டா அப்படின்னா நிறைய கேஸ புடிச்சிருப்ப ஃபீல்ட்ல பாத்திருப்பியடான்னு கேட்கும் போதுதான் இல்ல சார், கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதா என் வேலைன்னு சொல்றான். இவருக்கு செம்ம காண்டாயிருது. ஏண்டா உன்னையெல்லாம் எப்படா கிரைம் யூனிட்டுக்கு மாத்தினானுங்க அப்படின்னு பொங்கிட்டு இருக்காரு. அப்ப ஜூனியர்காரன் வந்துட்டு கிரைம் யூனிட்ல ஒர்க் பண்ணுங்கிறது என்னோட ட்ரீம், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை தருவேன் அப்படின்னு சொல்றான். பாவம் சீனியர்னால ஒண்ணுமே பேச முடியல. ஏன்னா இவன் எந்த லட்சணத்துல வேலை செய்வான்னு இவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சரி உடுடா பாத்துக்கலான்னு சொல்லும் போதே நேவிகேஷன்ல லெப்ட் திரும்புங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு ரைட் திரும்புறான். சீனியர் எச்சா கடுப்பாயிடுறாரு. ஏன்டா லெப்ட் ரைட்டும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியாதான்னு திட்டும் போது பைவல நேக்கா லெப்ட் திருப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் இவனே சீனியரை சமாதானப்படுத்தலான்னு டச் பண்ண வரான். ஏற்கனவே காண்டில் இருந்தவரு உன் கை மட்டும் என் மேல பட்டுச்சு, மகனை வெட்டி வெளியே வீசிடுவேன் மிரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் அந்த லொகேஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க ஆல்ரெடி ஒரு போலீஸ்காரன் வெளியே இருக்கான். சீனியரும் கெத்தா அவரோட பேட்சை காமிச்சு கிரைம் யூனிட்ல இருந்து வந்திருக்கோம், நீ எந்த ஃப்ளோருக்கு போக போறேன்னு கேட்கும்போது போலீஸ்காரன் 302 சொல்றாரு. இவனுங்களும் மறுவார்த்தையே பேசாம உள்ள போக ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா பாவம் வெளியே இருக்கிற போலீஸ்காரருக்கு தான் என்ன நடக்குதுன்னே புரியலையாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவனுங்களும் 302குள்ள என்டர் ஆகுறானுங்க. என்ன நினைச்சானுங்கன்னு தெரியல, மூக்கிக்கு கீழே ஏதோ பிளாஸ்டர் மாதிரி ஒட்டிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ரூம்ல லைட் அடிச்சு பார்க்கும் போது ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறான்னு தெரியுது. அப்ப சீனியர் இருந்துட்டு ஜூனியர் கிட்ட, நீ தானே கிரைம் யூனிட்ல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், போய் அந்த சீன்ல என்ன நடந்திருக்குன்னு பாருன்னு அனுப்பி வைக்கிறாரு. இவனும் பயந்து பயந்து வரான். இந்த சமயத்துல சீனியர் அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல ஏதோ தலைமுடி மாதிரி தெரியுது. ஐயோ மொத்தம் 2 கொலை நடந்திருக்குன்னு பதறிடுறாரு. இவரும் கிட்ட வந்து அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணலான்னு பாக்குறாரு. அதே சமயத்துல ஜூனியர்காரன் இறந்து போனவனுக்கு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணும் போது திடீர்னு இறந்து போனவன் ஜூனியரோட கையை பிடிக்கிறான். இங்க சீனியர்காரரும் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்தா அது தலைமுடி இல்ல, ஏதோ மாப்பு மாதிரி ஏதோ கடந்திருக்கு. அப்போ கரெக்டா ஃப்ரிட்ஜுக்கு மேல இருக்கிற ஃபேமிலி போட்டோ ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிறத பார்த்து பயந்துடுறாரு. அந்த சமயத்துல ஜூனியர் வேற என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சீனியரை வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். அதே நேரத்துல இந்த பில்டிங்ல இருந்து ஒரு பாட்டிமா கீழே வராங்க. ஆக்சுவலா இவங்களை பிக்கப் பண்றதுக்காக தான் அந்த போலீஸ்காரரே இங்க வந்திருக்காரு. ஏன்னா போலீஸ் உங்கள் நண்பன் அல்லவா. அப்ப போலீஸ்காரர் இருந்துட்டு அந்த பாட்டிமா கிட்ட இந்த பில்டிங்ல ஏதாவது திருட்டு போச்சான்னு கேட்கும்போது அந்த பாட்டிமா இல்லன்னு சொல்லிடுறாங்க. இங்க ஜூனியர்காரர் வந்துட்டு சார் அவன் சாகவே இல்ல உயிரோட தான் இருக்கான்னு சொல்லும் போது அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த இறந்து கிடந்தவன் தட்டி தடுமாறி இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். இவங்களுக்கு பதட்டம் ஆயிருது. அந்த சமயத்துல கரெக்டா அந்த ஆளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குனால அவன் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். அப்ப கரெக்டா சீனியருக்கு அவன் டீம் கிட்ட இருந்து கால் வருது. ஏண்டா நாங்க கிரைம் ஸ்பாட்ல இருக்கோம்டா, எங்கடா இருக்கீங்கன்னு சீனியர் கேட்கும் போதுதான் கண்ணாடிக்காரர் இருந்துட்டு நாங்களும் கிரைம் ஸ்பாட்ல இருக்கோம்னு சொல்லும் போதுதான் இவங்க தப்பான லொகேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு சீனியருக்கு புரியுது. ஜூனியர் மேல செம்ம கடுப்பாகிறாரு. அப்ப கரெக்டா வாமிட் எடுத்துட்டு இருந்தாலும் வெளியே வந்துடுறான். என்னோட வீட்டுல நீங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்கும் போது 2 பேரும் அங்க தலைதெறிக்க ஓடுறாங்க. இப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் செத்து போக கிடையாது, பயபுல ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையா இருக்காங்க. சிகப்பு கலர்ல கொட்டி இருந்தது ரெட் வைனு. அதுக்கப்புறம் ஒரு வழியா இவங்க கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கும் வந்துடுறாங்க. இருந்தாலும் சீனியருக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ஜூனியர் புடிச்சு கழுவி கழுவி ஊத்துறாரு. ஒரு அட்ரஸையும் கூட உனக்கு நோட் பண்ண தெரியாதா அப்படின்னு. அப்ப கரெக்டா அங்க வர ஃபாரன்சிக் ஆபீசர் இருந்துட்டு இந்த நோட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது, அநேகமா இது சூசைடா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜூனியர்காரர் இருந்துட்டு சார் நான் வேணா உள்ள போய் என் திறமையை காட்டி ஏதாவது க்ளூவை கண்டுபிடிக்கட்டுமான்னு கேக்குறான். ஏற்கனவே இவன் மேல காண்ட்ல இருக்கிற சீனியர் இதுக்கு மேல நீ வாயை திறக்க கூடாதுடான்னு சொல்லிட்டு இவனை ஹேண்ட் கஃப் போட்டு அவங்க கார்லயே லாக் பண்ணி உட்கார வச்சிடறாரு. அதுக்கப்புறம் மின்னு இருந்துட்டு சீனியர் கிட்ட எஸ்டிமேஷன் டைம் ஆஃப் டெத் வந்து நேத்து நைட்டு 10ல இருந்து 11 மணிக்குள்ள நடந்திருக்கணும். ஆக்சுவலா இறந்து போன பையனோட அப்பா ஒரு ரிலேட்டிவ் மேரேஜுக்காக இன்னைக்கு காலையில தான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவங்க பையன் இறந்து கிடந்ததை பார்த்துதான் இன்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு சொல்றா. சோ ஆல்ரெடி நோட்ஸ் வேற கிடைச்சிருக்கு, இதை வச்சு சூசைட் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்துல கண்ணாடிக்காரன் கையில 2 ஷெட்டில் பேட் இருக்கு, இது எங்கடா வாங்கினேன்னு கேட்கும் போது நான் வாங்கல சார், யாரோ வேண்டான்னு சொல்லி தூக்கி வீசிக்கிட்டாங்களாட்டு இருக்கு, நான் கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு வந்தேன், இதோட கண்டிஷன் பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கு, புதுசா வாங்கணும்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாம் டிடெக்டிவ் டீமா இல்ல வேற ஏதாவது தெரியல. அப்ப சீனியர் இருந்துட்டு மின் கிட்ட நான் தான் ஆல்ரெடி கெஸ் பண்ணனே இது கண்டிப்பா சூசைடா தான் இருக்குன்னு பாத்தியா, அதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே
உங்களோட கெஸ்ஸ தூக்கி குப்பையில போடுங்கடான்னு ஒரு சவுண்ட் வருது. பார்த்தா மக்களோட மக்களா ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். இவங்களுக்கு தான் ஹீரோ யாருன்னே தெரியாதே. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஸ்டைலா ஒரு வாக்க கொடுத்துட்டு பக்கத்துல வந்தவன் மின் கையில இருக்கிற அந்த நோட்டை வாங்கி பாக்குறான். இந்த லூசு பசங்க நோட்ஸ் சொன்னானுங்களே தவிர இதை அவன் எழுதியும் கூட வைக்கலைங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்காங்க யாரோ. ஏன்பா பிரிண்ட் அவுட் எடுத்ததெல்லாம் எவிடன்ஸா வச்சு எப்படிப்பா கேஸ க்ளோஸ் பண்ணுவீங்க? இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு ஹீரோ சொல்லும் போது அங்க இருக்கிற மக்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஜூனியர் காரனும் தலையாடிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எப்படிப்பா இவ்வளோ கேர்லெஸ்ஸா ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுவீங்க? அது சரி, கொரியாலேயே ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்றதுல உங்க டீம் தான் முதல் இடத்துல இருக்காமா? அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற மக்களும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்கும் போது சீனியர் காண்டாயிடுறாரு. தம்பி, அண்ணனோட லெஃப்ட் ஹேண்ட் பார்த்து இல்ல ஓங்கி அடிச்சா 1.25 டன் வெயிட், லுக் கூடாம போங்க தம்பின்னு சொல்லும் போது அவன் கேட்கல. இதுல எச்சா டென்ஷன் ஆகி அவன் பக்கத்துல வந்துடுறாரு அடிக்கிறதுக்கு. மத்தவங்க தான் தடுத்துறாங்க. அப்பவுமே ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் இல்லைங்க. இதுல கண்ணாடிக்கார வேற எங்க சீனியரை வயசான வான்கோழின்னு நினைச்சிடாத, கடிச்சு கொதறிடுவாரு, ஒழுங்கா இருந்து கிளம்பிருன்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோ இவங்களை வம்பிழுக்கிற மாதிரி பேசும்போது சீனியர் ஹீரோவோட சட்டையை பிடிச்சிடுறாரு. யாரா நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு. நம்ம ஹீரோ கூலா, என் பேரு யூபின்ங்க, உங்க டீமுக்கு புது கேப்டனா வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே செம்ம ஷாக் ஆகுது. வெச்ச கைய அலுங்காப்புல எடுத்துறாரு சீனியர். எல்லாருமே டெட் ஷாக்ல இருக்காங்க. எங்கடா கண்ணாடிக்கார முகத்துல ரியாக்ஷனை காணும்னு பார்த்தா இவன் மட்டும் குமிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு இருக்கான். இவன் தான் யார் வந்தாலும் அவங்களை கரெக்டா ஐஸ் வச்சிருவானே. அதுக்கப்புறம் வெக்கமே இல்லாம கையை கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். ஜூனியர் காரனாங்க பாவம் காருக்குள்ள இருந்தே ஹலோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு கிரைம் நடந்த ஸ்பாட்டை நான் பார்க்கணும்னு சொன்ன உடனே கண்ணாடிக்காரனை கூப்பிட்டு போறான். உள்ள வந்து ஹீரோவும் ஒவ்வொரு பிளேஸா நோட்டை விட்டுட்டு கையில ஒரு சிகரெட் டப்பா மாதிரி எதையோ எடுக்கிறான். அப்ப மின் இருந்துட்டு இந்த ஸ்பாட்ல ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு சொல்லிடுறா. ஆனா கண்ணாடிக்காரனை பார்க்கணுமே, அதுக்குள்ளயுமே லைட்டர்லாம் எடுத்து ரெடி ஆயிடுறான். பட் ஹீரோ இருந்துட்டு இது சிகரெட் கிடையாதுமா சாக்லேட் அப்படின்னு எடுத்து காட்டுறான். இவங்களுக்கு எல்லாம் மூஞ்சியே இல்ல. நம்ம மூளைக்கு அதிகமா வேலை கொடுத்தோம்னா எனர்ஜி கம்மியாயிருமா, அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனர்ஜி இன்னும் பூஸ்ட் அப் ஆகும்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு அந்த சூசைட் நோட்டு வாலும் இல்லாம தலையும் இல்லாம ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, அங்கதான் எனக்கு சந்தேகம் வருதுன்னு சொல்லும் போது கண்ணாடிக்காரன் எப்பவும் போல ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஜால்ரா போடுறான். திரும்பி பார்த்தா சீனியர் வாய்க்குள்ளேயே மொனங்கறங்கிற பேர்ல அவனை கழுவி கழுவி ஊத்துறாரு. அப்ப கரெக்டா ஜூனியர் காரனும் அங்க வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு தம்பி அந்த பிரிண்டர்ல இருந்து ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துட்டு வான்னு சொல்லும் போது இவங்க யாருக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பிரிண்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்த பேப்பரையும் சூசைட் நோட் பிரிண்ட் பண்ணி வச்சிருந்த பேப்பரையும் செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட் வித்தியாசம் வருது, இது ஏதோ சீப்பர் குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றான். இவங்க யாருக்குமே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கண்ணாடிக்கார வேற ஆமாங்க இவர் கையிலேயே எடை போடுறாரு அப்படின்னு எச்சா ஏத்தி விடுறான். அப்ப கேப்டன் இருந்துட்டு பக்கத்துல நிறைய இன்டர்நெட் கேஃபே இருக்கு, எங்கேயாவது வாங்கி இருப்பா இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பான். அவன் இருக்கிற கண்டிஷன் பார்த்தாலே தெரியல அவன் ஒரு கேம் அடிக்டிங்க, ஏதாவது டிப்ரெஷன்ல சூசைட் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க இருக்கிற கோஇன்சிடென்டான விஷயத்தை வச்சு நீங்க எதையும் அசியூம் பண்ணாதீங்க, இதுதான் பேசிக் ரூல் அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் புது கேப்டன், இவனை எதிர்த்தும் பேச முடியாது, எதிர்த்து பேசுற அளவுக்கு இவங்களுக்கு நாலேஜும் கிடையாது. அதுக்கப்புறம் டே கேர் சென்டருக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. அப்ப இவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஹீரோ மட்டும் ஒரு ரூம்குள்ள இருக்கான். சீனியர் இருந்துட்டு நம்மளுக்கு புது கேப்டன் வர விஷயத்தை யாருமே இன்ஃபார்ம் பண்ணலையேன்னு சொல்லும் போது மின் இருந்துட்டு எனக்கும் அதே சந்தேகம் தாங்க, இவன் பாத்தீங்களா சின்ன வயசுலயே கேப்டன் ஆயிருக்கான், பெரிய ஆளுகளை நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், ரெக்கமெண்டேஷன்ல கேப்டன் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்றா. இப்ப கண்ணாடிக்கார மறுபடியும் சீனியரை பார்த்து சார் நியாயப்படி நீங்க தான் சார் கேப்டன் ஆயிருக்கணும்னு சொல்லும் போது கோவம் வந்துருது. ஏன்டா எவன் வந்தாலும் அவனுக்கு சட்டியை தூக்குற, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனாடா அவனை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் இருந்துட்டு ஹீரோவை யாராவது வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லும் போது மின்ன ஒத்துக்க மாட்டேங்கிறா. கண்ணாடிக்காரனை வாட்ச் பண்ண சொல்லுன்னு சொல்லிடுறா. கண்ணாடிக்காரன் ஜூனியர் மேல பழிய போடும் போது தான் காட்டுறாங்க இவன் ஆல்ரெடி பைனாக்குலர் வச்சு ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்ப எல்லாருமே ஹீரோவை திரும்பி பார்த்தா அந்த குழந்தைங்களா போடுவாங்கல்ல அந்த கேப்பை போட்ட குழந்தைய உட்கார சேர்ல இவனும் குழந்தை புள்ள மாதிரி உட்கார்ந்துருக்கான். பாவங்க சிவனே நெட்டி பார்த்ததுக்கே இவங்க எல்லாம் பம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் தான் இவங்க கலெக்ட் பண்ண விஷயத்த புது கேப்டன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த இறந்து போன பையன் 1996 தான் பிறந்திருக்கான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரே ஒரு அப்பா, அவர் வெளியூர்ல இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரே அப்பா தாங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டுறான். சீனியருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆமா சார் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரொஃபைல் ஒன்னொன்னா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல அவன் ப்ரொஃபஷன்ல ரோடு மேனேஜர்னு போட்டிருக்கு. இவருக்கே ஒன்னும் புரியல. ஏன்னா ஜூனியர் காரன் இதெல்லாம் டைப் பண்ணியிருந்தான். அவனை பார்த்து என்னடா பண்ணி வச்சிருக்க, ரோடு மேனேஜர்னா இங்க இருக்கிற ரோட்டுக்கெல்லாம் மேனேஜரா இருப்பானா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மின்னு இருந்துட்டு
ஐயோ சீனியர் அது இல்ல, ரோடு மேனேஜர்னா இந்த பப்ளிக்ல செலிபிரிட்டி வருவாங்கல்ல அவங்களை பாதுகாப்பா கூட்டு போற அந்த மாதிரி வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லும் போதுதான் இவருக்கு புரியுது. சோ இவர் மறுபடியும் ஹீரோ கிட்ட இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இவன் காங் மின்ஜி அப்படிங்கிற ஒரு ஆக்டர் கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது கண்ணாடிக்காரர் வந்துட்டு நிஜமாவா சொல்றீங்க காங் மின்ஜியா அப்படின்னு கேக்குறான். ஆனா அந்த காங் மின்ஜிய கண்ணாடிக்காரனை தவிர யாருக்குமே தெரியலையாட்டு இருக்கு. அட லூசு பசங்களா, அவன் டிவி ஷோ மூலியமா நிறைய ஃபேமஸ் ஆயிட்டான். இப்ப ரீசெண்டா அந்த ஆக்டோபஸ் கேம் ஒண்ணு வந்துச்சுல, அதுல லீட் ரோலே அவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோ கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக பாத்தீங்களா நம்ம ஊர்ல நடக்கிற விஷயமே நம்ம டீமுக்கு தெரியறது இல்ல, அதனாலதான் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல இருக்கிறவங்க ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க, இந்த மாதிரி முக்கியமான ஆளை கூட தெரிஞ்சு வச்சுக்காம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போதுதான் ஹீரோ இருந்துட்டு எனக்கும் காங் மின்ஜிய தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறான். இத்தனை நேரம் இவ்வளவு வீரவசனம் பேசினவன் ஹீரோ தெரியாதுன்னு சொன்ன உடனேயே சரி விடுங்க சார், ஒரே பேரை வச்சு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமா அப்படின்னு அப்படியே உல்டாவா பேச்ச மாத்திடுறான். அதுக்கப்புறம் பாவங்க சீனியர் தெரியாம ஒரு பீன் பேக்ல உட்கார்ந்ததுக்கே ஒரு பொம்மை குத்திடுது. எடுத்து பார்த்தா டைனோசர் பொம்மை. கண்ணாடிக்காரனுக்கு தான் பொண்ணு இருக்கு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வாங்கி வச்சுக்கிறான். அப்ப இந்த டைனோசரோட பேரை அவன் மென்ஷன் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு இது அது கிடையாது, நீங்க சொன்ன டைனோசருக்கு 3 கொம்பு இருக்கும், இதுக்கு பாத்தீங்களா 6 கொம்பு இருக்குன்னு இவன் படிச்சதுல இருந்து கரெக்டா அந்த டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றான். சோ ஹீரோ என்னமோ நாலேஜபிள் பர்சன் தான், ஆனா இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்றது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த விக்டிம் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு நான் போறேன், என் கூட யாரு வரீங்கன்னு கேட்கும் போது ஜூனியர்காரன் மட்டும் பாதி கை தூக்குறான், மத்த யாருக்குமே இஷ்டமே இல்லையாட்டு இருக்கு. இவனுல சும்மா விடக்கூடாது குமாருன்னு ஹீரோ இருந்துட்டு 1 2 3 போட்டுட்டு இருக்கான் யார கூட்டு போலான்னு. இவங்களுக்கு எல்லாம் பக்கோன் இருக்கு. ஒரு கட்டத்துல ஜூனியரையும் முன்னையும் கழட்டி விட்டுட்டு கண்ணாடிக்காரனுக்கும் சீனியருக்கும் நடுவுல 1 2 3 போட்டுட்டு இருக்கான். சரி இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராதுன்னு மின்னு இருந்துட்டு நான் உங்க கூட வரேன் வாலண்டரியா ஒத்துக்கிறா. இதுக்கு எல்லாருமே கிளாப்ஸ் வேற பண்றாங்க. ஆக்சுவலா இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் அவன் டிசிஷனே எடுத்தா, அதுவும் கூட உங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் அவ கிளம்பும் போதும் கூட குட் லக் எல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த கம்பெனிக்கு வந்து சிஇஓ ஜாங்க பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மின் அந்த ரூம்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜாங்கும் காங் மின்ஜியும் எடுத்த போட்டோ இருக்கு. பரவாயில்லையா 2 பேரும் ஒரே ஹைட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ இருந்துட்டு ஒரே ஹைட் எல்லாம் கிடையாதுமா, சிஇஓ கொஞ்சம் ஹைட் கம்மி அப்படின்னு சொல்லும் போது மின்னு நம்ப மாட்டேங்கிறா. ஓ சார் பார்த்த உடனே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்களா, நீங்க அப்பேற்பட்ட பிக்காலி பிகிரு தோஸ்தா இருந்தா அப்படி வேற என்னென்ன டீட்டெயில் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க நானும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சோ ஹீரோவும் அந்த சிஇஓ காரனோட டேபிளை பார்த்து அந்த சிஇஓ எப்படி இருப்பான்னு இமேஜின் பண்ணி ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட டேபிள்ல லெட்டர் பேடும் காஃபி டேபிளும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. அப்படின்னா இந்த சிஇஓ கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்டரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருக்கிற ஒரு டிராவல் பேக்கை பாக்குறான். அதுல சில கிராஸ் அது இதுன்னு மாட்டி இருக்கு. அதை வச்சு இவன் கண்டிப்பா ரீசெண்டா சவுத் ஏசியா சைடு ஒரு ட்ரிப் போயிருக்கணும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் யூஸ் பண்ற பவர் கிளாஸ் அங்க இருக்கு. சோ இவனுக்கு கண்ணு கொஞ்சம் டொக்கு தான், மத்தவங்க முன்னாடி கிளாஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணிட்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல நிறைய புரோட்டீன் ரிலேட்டடான ட்ரிங்க்ஸா இருக்கு. அப்படின்னா இவன் கண்டிப்பா ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ற பர்சனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த சிஇஓ காரங்க வந்துடுறான். வந்தவன் ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட நீட்டுறான். மின்னுக்கு செம்ம ஷாக் ஆகுது, ஏன்னா ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே இவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டடா இருக்கான். அது மட்டும் இல்லாம சாரி இன்னைக்கு ரொம்பவே பிஸி, அதனாலதான் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன், நான் அப்ராடு போயிருந்தேன், இன்னைக்கு காலையில தான் பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது மின்னுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. டே யாரா நீயே, ஒரு லுக்ல அவன் ஜாதகத்தையே சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்காக அந்த சிஇஓ ஃபுட்டையும் ஆர்டர் பண்றான். அது ஃபுட்டா இல்ல ஃபுட் கோர்ட்டான்னு தெரியல. மின்னுக்கெல்லாம் வாயில ஜொல்லூத்தாதது மட்டும்தான் குறை. சோ ஹீரோவும் அந்த இறந்தவனை பத்தி சிஇஓ கிட்ட விசாரிக்கும் போது நான் அந்த அளவுக்குலாம் க்ளோஸ் இல்லைங்க, அவன் சாதாரண ஒரு ஜூனியர் லெவல் ரோட் மேனேஜர், வேலை செய்யும் போது பார்த்திருக்கேன், கடைசி கொஞ்ச நாள் அந்த காங் மின்ஜின்ங்கிற மாடல் கூட தான் கொஞ்சம் க்ளோஸாவே இருந்தான். பாவம் இவன் இறந்த விஷயத்துல அந்த ஆக்டர் தான் ரொம்ப அப்செட் ஆயிட்டா அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல அந்த ரூம்ல ஒரு பீப் சவுண்ட் வந்து ஒரு மிஷினும் ஆன் ஆகுது. சிஇஓ இருந்துட்டு அது சீரியஸா எடுத்துக்காதீங்க, எனக்கு லங்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, சுத்தமான காத்தை தான் நான் சுவாசிக்கணும், அதுக்காக தான் இந்த ஏர் பியூரிஃபையர் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மின்னு இருந்துட்டு நாங்க அந்த ஆக்டர் காங் மின்ஜியை பார்க்க முடியுமா, அவங்ககிட்டயும் கொஞ்சம் விசாரிக்கணும்னு கேட்கும்போது இந்த சிஇஓ காரர் இருந்துட்டு ஐயோ தப்பா நினைக்காதீங்க, இன்னைக்கு ஃபுல் டே அவர் புக்கிங்ல தான் இருக்காரு, இன்னைக்கு கண்டிப்பா பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி இதுதான் சான்ஸ்னு மின் அவளோட விசிட்டிங் கார்டை சிஇஓ காரங்கிட்ட கொடுத்து
அந்த ஆக்டர் எப்போ ஃப்ரீ ஆகுறாரோ அப்ப கால் பண்ண சொல்லுங்க, அப்ப வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சோஃபால உட்காரும் போது டர்ன்னு ஒரு சத்தம் கேக்குது. 2 பேரும் மின்னையே ஒரு மாதிரி பாக்குறானுங்க. மின்னுக்கு மூஞ்சியே இல்ல. டே சத்தியமா நான் எதையும் ரிலீஸ் பண்ணலடா, இது சோஃபால இருந்து வர சத்தம் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஏர் பியூரிஃபையரோட டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகி பீப் சவுண்ட் வருது. ஏன்னா இந்த ரூம்ல நாத்தம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சாட்டு இருக்கு. 2 பேரும் ஒன்னும் கேட்கல. இருந்தாலும் கொலை குத்தத்தும் கூட ஏத்துக்கலாம், குண்டு போட்டதை யார் ஏத்துக்குவா? இங்க பாருங்க, நான் இப்படி உட்காரும் போது சோஃபால இருந்துதான் சத்தம் வருது, சோஃபால இருக்கிற கிளாத் சரி கிடையாதுன்னு என்னென்னமோ காரணம் சொல்றான். இவன் இந்த மாதிரி இடுப்ப ஆட்ட அந்த ஏர் பியூரிஃபையர் மிஷின்ல டெம்பரேச்சர் அதிகமாகி ரெட் கலர் லைட் எரிஞ்சு பீப் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. டே ஒழுங்கு மரியாதை இந்த இளவெடுத்த மிஷின் ஆஃப் பண்ணிடலன்னா அடிச்சு உடச்சிருவேன்னு சொல்லும் போது சிஇஓ காரனே பயந்துடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம இப்ப சாப்பிட முடியாது, நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணி சாப்பிடலாம்னு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த பீப் சத்தத்துல சிஇஓ காரன் ஹீரோ ஏதோ கழுத்து வலிக்குதுன்னு சொல்றான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டைகர் ஆயில வேற கொண்டு வந்து கொடுக்கறான். பாவம் கடைசி வரைக்கும் மின்னு காட்டு கத்து கத்துனதை யாருமே மதிக்கல. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இருந்தாலும் மின்னு ஹீரோவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். இங்க பாருங்க, உள்ள நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என் மேல எந்த பழிய வேணா போடுங்க, ஆனா இந்த பழிய ஏத்துக்கிட்டு என்னால உசுறு வாழ முடியாது ராஜான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ அதை கண்டுக்காம அங்க ஒரு லேடி கார்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவனும் ஒரு போலீஸ்காரன் தான் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிறான். ஃபர்ஸ்ட் அந்த லேடிக்கு ஜெர்க் ஆனாலும் அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே பேச்சு கொடுக்கறான். அதே நேரத்துல சீனியரும் கண்ணாடிக்காரனும் அவங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு எப்படியாவது கில்லரை கண்டுபிடிச்சலான்னு பாக்குறானுங்க. ஆனா ஒன்னும் கிடைக்கல. அப்பவும் கூட அந்த கண்ணாடிக்காரன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, சீனியர் கேப்டன் பொசிஷனுக்கு தகுதியான ஒரே ஆள் நீங்க தான், மறுபடியும் நான் சொல்றதை கன்சிடர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங் வேற ஒன்னும் ஒரு ஜூனியர்காரன் ஏதோ 4 டிகிரி வாங்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி திமிரு பண்ணிட்டு இருந்தா அதை என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க டிபார்ட்மெண்ட்ல பேசுங்க, உங்க கூட ஒர்க் பண்ணவங்க தானே இப்ப சீனியர்ஸா இருக்காங்க, கண்டிப்பா அவங்க எல்லாம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களோட திறமை உங்களுக்கே தெரியாது. நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நத்தையா இருந்தாலும் நகுந்துதான் ஆகணும். நீங்க என்னடானா ஆம போட்ட ஆயி மாதிரி ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னு மொக்கையா பேசி விட்டுறான். இத கேக்குற சீனியருக்கு கொலவெறி ஆயிருது. டே என்கரேஜ் பண்றேங்கிற பேர்ல எரிச்சல் ஏத்துற மாதிரி பேசினு வச்சுக்கோ, நாக்க புடுங்கி வீசிடுவ, மூடிட்டு வேலையை படுற அப்படின்னு திட்டி விட்டுறாரு. அப்ப கரெக்டா பிளே ஆயிட்டு இருக்கிற வீடியோல இறந்து போன பையனை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரத 2 பேரும் நோட் பண்றாங்க. ஆனா அவன் ஃபேஸ் கிளியரா இல்ல, இவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட பேரு ஜியோன் மின்சிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. பின்னாடியே ஜூனியர்காரன் தான் நின்றுட்டு இருக்கான். டேய் உனக்கு எப்படி அவனுக்கு தெரியும் 2 பேரும் கேட்கும் போதுதான், அட இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டிபார்ட்மெண்ட்ல ஆன்லைன் ஷாப்பிங்ல ஃப்ராடு பண்ணிட்டான், இவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப சீனியர் இருந்துட்டு அந்த கேஸை நீதான் ஹேண்டில் பண்ணியா ராஜான்னு கேட்கும் போது, ஐயா என்கிட்ட எந்த கேஸையும் கொடுக்க மாட்டாங்க, நான் பர்சனலா இவன் ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். 2 பேத்துக்கு ஒன்றும் புரியல. சரி இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாதீங்க, ஒரு தடவை ஆன்லைன்ல லேப்டாப் வாங்கணும்னு சொல்லி இவனோட ஸ்கேம்ல நானும் தான் மாட்டியிருந்தேன், அதனாலதான் பர்சனலா இவனை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்றான். சோ இவன் ஒரு ஃப்ராடு பையங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதனால இவன் தான் கில்லரா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஒரு லேடிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பேச்சு கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த லேடிய உட்கார வச்சு விசாரிக்கும் போதுதான் அந்த லேடி நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இறந்து போனா பாத்தீங்களா, அவன் பேர் லிம். சோ அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி நாள்தான் அந்த ஆக்டர் காங்மின்ஜி இருந்துட்டு லிம்ம கண்டபடி திட்டி இருக்கான், உன்னால ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியாதான்னு 2 அப்பு வேற அப்பி இருக்கான். இதை எல்லாத்தையும் அந்த லேடி வெளியே இருந்து நோட் அவுட்டு தான் இருந்திருக்கு. சோ இப்ப இந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆக்டர் ஒரு சைக்கோ, இங்க இருக்கிற நிறைய ஸ்டாஃப்ஸ் கிட்ட இவன் இப்படி ரூடா தான் பிஹேவ் பண்ணுவான், அதுலயும் இவன் ஃபேமஸ் ஆனதுல இருந்து இவன் அலப்பற தாங்க முடியல, அவன் பேரு வேணா காங் மின்ஜேவா இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவன் மேல இருக்கிற கடுப்புல டாக் மின்ஜேன் தான் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா. இத கேட்டுட்டு 2 பேர் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது மின்னு இருந்துட்டு, அந்த செலிபிரிட்டியை நான் எவ்வளவு நல்லவன் நினைச்சிருந்தேன், இப்படி ரூடா பிஹேவ் பண்ணிருக்கான், சொந்த ஸ்டாஃப்ஸையே அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கான், ஒருவேளை ஃபேமஸ் செலிபிரிட்டி ஆனனால திமிர் ஏறிடுச்சோ, இல்ல அந்த பொண்ணு பொறாமையில பொய் சொல்றாளோ அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இருந்துட்டு, அதை கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்லம்மா, இந்த கேஸுக்கும் அந்த ஆக்டருக்கும் சம்பந்தம் இருக்கான்னு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா சிஇஓ அவனை பத்தி நல்ல விதமா சொன்னது, அவன் ரெப்புடேஷன் குறையக்கூடாதுங்கிறக்காக கூட சொல்லியிருக்கலாம். சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல அந்த சிஇஓ கார ஆர்டர் பண்ண ஃபுட்டை எல்லாம் அந்த ஆக்டர் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்.
அப்ப சிஇஓக்கார கைய விட்டு உழப்பறதெல்லாம் பார்க்கும்போது இவனால சாப்பிடவே முடியல. புடிச்சு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கான். டே அதுக்கு தான்டா ஸ்பூன் இருக்கு, அதை யூஸ் பண்றான்னு சொல்லும் போது சிஇஓக்கார இருந்துட்டு, தம்பி சூஷி எல்லாம் ஸ்பூன்ல சாப்பிடக்கூடாது, கையால என்ஜாய் பண்ணுண்டா அப்படின்னு சொல்றான். இந்த ஆக்டர் கொஞ்சம் டீசென்ட் பாப்பானாட்டு இருக்கு. சரி இந்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் எதுக்கு நம்ம கம்பெனில இருந்து விசாரிக்கிறாங்க, இதை சாதாரணமா விடக்கூடாதுன்னு சொல்லும் போது சிஇஓக்கார வந்துட்டு இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாதன்னு சொல்றான். ஆனா அப்பவும் இந்த ஆக்டர் கேட்கற மாதிரி இல்ல. ஆல்ரெடி என்ன பத்தி எந்த விஷயம் வரும் எல்லாம் கமெண்ட்ல கழுவி ஊத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அக்கறை எல்லாம் பேசுறீங்கன்னு கத்துன்னு கத்தும் போது இவன் வாயில வச்சு இந்த ஃபுட் எல்லாம் கண்ணா பின்னான்னு தெரிக்குது. இவருதான் இத்தனை நேரமா டீசென்டா சாப்பிட சொன்னவரு. கடுப்பான சிஇஓக்கார, ராஜா நீ என்னை சாப்பிட்டு முடிச்சிட்டு திட்டு, இப்படி கண்டபடி துப்பிட்டு இருக்காத, ஃபர்ஸ்ட் உனக்கு சாப்பிடவே தெரியல, இருடா நான் ஊட்டி விடுறேன்னு அவனே எடுத்து ஊட்டி விடுறான். சோ இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிஇஓக்கார வந்துட்டு கவலைப்படாதடா, இந்த பிரச்சனையெல்லாம் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்டரை சமாதானப்படுத்திடுறான். இங்க ஹீரோவும் மின்னும் அவங்களோட ஆபீஸ், அதாவது அந்த டே கேர் சென்டருக்கு வந்துடுறாங்க. மின்னுக்கார் இருந்துட்டு அங்க சீனியரும் கண்ணாடிக்காரனும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பொங்கிடுறான், எனக்கு முன்னாடி எப்படி அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற ஜூனியர்கார இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்களான்னு தெரியல, ஆனா 2 பேரும் ஒன்னாதான் கிளம்பி போனாங்கன்னு போட்டு விட்டுறான். சரி நீங்க 2 பேரும் அடிச்சுட்டு நாருங்கடான்னு ஹீரோ பாட்டுக்கு அவன் ரூமுக்கு போயிடுறான். இந்த சமயத்துல அங்க நிறைய குழந்தைங்க கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு வருது. மின்னுனால சத்தத்தை தாங்கவே முடியல. டே என்னதாண்டா நடக்குது அப்படின்னு ஜூனியர்காரன் கேட்கும் போதுதான், அட இதுக்கு முன்னாடி இது டே கேர் சென்டரா தானே இருந்துச்சு, நிறைய பேரண்ட்ஸ் வெளியே போறனால குழந்தைகளை எல்லாம் கொஞ்ச நேரம் பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போனாங்கம்மா, ஆனா இவ்வளவு நேரம் ஆயும் யாரும் வரல அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இவனா அங்க இருக்கிற குழந்தைங்களை மிரட்டி பாக்குறா, அதட்டி பாக்குறா. எதுக்குமே பயப்படுற மாதிரி இல்ல. நீ போலீஸா இருந்தா என்ன, பொறி விக்கிறவளா இருந்தா என்ன, எனக்கு 2மே ஒண்ணுதான்டான்ட்டு மின்ன போட்டு விரட்டுன்னு விரட்டுறாங்க. இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்த ஹீரோ அவன் ரூம்ல இருந்து பாக்குறான். அப்ப கரெக்டா ஹீரோக்கு முன்னாடி கண்ணாடி போட்ட கியூட்டான ஒரு பையன் வந்து நிக்கிறான். ஹீரோ என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அதே ஆக்ஷன் அந்த குட்டி பையனும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். ராஜா போதும்பா, அண்ணன் ரொம்ப டயர்டா இருக்கேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.